Hello friends, welcome to Sudar Vlogs and Recipes. இன்னைக்கு நம்ம இந்த vlogல ஒரு ஈவினிங்ல இருந்து நைட் டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக நான் பச்சை கடலை பருப்பை வந்து ஊற வச்சிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வேர்க்கடலை இல்லாட்டி கொண்டக்கடலை அப்புறம் பாசிப்பயிறு இந்த மாதிரி வாரத்தில் வந்து 3 நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மாதிரி இந்த மாதிரி நான் கொடுத்தேன். ஸோ நம்ம வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதுனால ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுப்போம். நம்ம வெளியில் வந்து சமோசா பஜ்ஜின்னு வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலவே இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணலாம். நம்ம காலையில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்திரிச்சோடனே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நான் சாயந்தரம் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு போல் பச்சை வேர்க்கல்ல வந்து நான் ஊற வச்சுருந்தேன் காலையிலேயேவோ. ஸோ அதை வந்து ஈவினிங் இப்போ குக்கரில் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கூடவே கொஞ்சமாக உப்பு, அந்த கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்து வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு ஒரு 5 சவுண்டு போல் வச்சு எடுத்துடலாம். ஸோ குக்கரில் வச்ச நேரத்தில் சைட்லேயே நான் ஃபில்டர் காஃபிக்கு தேவையான டிகாஷன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபில்டர் காஃபி வந்து போடுறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபில்டர் காஃபியோட டேஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் வராது. ஒன் ஆர் 2 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து வேலை எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சு பழகி நம்ம ரொட்டீனில் கொண்டு வரும்போது இது வந்து நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக தெரியும். இன்ஸ்டன்ட் காஃபியை விட ஃபில்டர் காஃபி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு தெரியும். இந்த ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து நம்ம இருக்கிற ஏரியாலேயே பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி கடை இருக்கும், அல்லது லோக்கல் மார்க்கெட்லேயே ஃபில்டர் காஃபி கடை இருக்கும், காஃபி பவுடர் கடை இருக்கும். அந்த காஃபி பவுடர் கடையில் வந்து நம்ம ஃபில்டர் காஃபி பொடின்னு சொல்லி கேட்டு வாங்கினா வந்து கொடுப்பாங்க. ஆனால் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஃபியோட டிகாஷன் வந்து ஸ்ட்ராங்காக குடிப்போமா லைட்டாக குடிப்போமான்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க காஃபி பவுடர் அண்ட் சிக்கரியோட ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸ்ட்ராங்காக குடிக்கிறவங்களுக்கு 80-20ங்கிற ரேஷியோவில் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆர் லைட்டாக குடிப்போமான்னு சொன்னால் போதும், அவங்களே வந்து கரெக்டாக அந்த காஃபி சீட்ஸ்லேருந்து நல்லா கிரைண்ட் பண்ணி நமக்கு காஃபி பவுடர் கொடுப்பாங்க. அந்த காஃபி பவுடரை நம்ம வந்து இந்த ஃபில்டர் மிஷின் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டா போதும். அதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம பொடி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு பொடி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து டிகாஷன் இறங்கிடும். இந்த ஃபில்டர் காஃபி பவுடரை நம்ம வந்து செகண்ட் டிகாஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டிகாஷன் எடுத்து தான் இன்றைக்கி காஃபி வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தடவை ஃபில்டர் காஃபி வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நல்லா காஃபியோட மனம் வந்து நல்லா தெரியும். அந்த ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண காஃபி பவுடரோட மனம் வந்து தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காஃபி அண்ட் என்னோடய ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். பசங்கள்லாம் இப்போ ஈவினிங் டைம் இல்லையா, அதனால் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபிக்காக ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க முட்டை மிட்டாய்னு ஒரு ரெசிபி. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அந்த ரெசிபி சீக்கிரமாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நைட்டு டின்னருக்காக நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு டின்னருக்கு வந்து தேங்காய் பால் வித் ஆப்பம். என்னோட சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் அரைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் வந்து 3 டைம்ஸ் வந்து நல்லா நான் தேங்காவை மாறி அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டேன். இந்த தேங்காய் பாலை ஆப்பம்லேயும் கொஞ்சமாக நான் கலந்து தான் ஆப்பம் இன்னைக்கு சுட்டிருக்கேன். ஆப்பமில் வந்து நான் ஈஸ்ட் எதுவுமே சேர்த்துக்கல. ஆப்பமோட ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆப்பமில் தேங்காய் பாலும் 2 ஸ்பூன் போல் சர்க்கரையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஆப்பம் பாருங்கள் நல்லா சென்டரில் ஃப்ளஃபியாகவும் நல்லா ஓட்டையாக நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸ்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே அதே மாதிரியான ஃப்ளேவரில் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரோடு சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ ஆப்பம் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நம்ம மாவை அரைச்சி மட்டும் வச்சுருந்தா போதும். ஈவினிங் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு பசங்களுக்கு வந்து ரொம்பவே லைட் டின்னராகவும் ஹெல்த்தியான ரெசிபியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆப்பம் இந்த ரெசிபி இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ளக்க இந்த குட்டீஸ் பண்ண வேலையை பாருங்கள். வீட்டை வந்து இந்த ப்ளே ரூமை வந்து ஒரு அட்டகாசம் பண்ணி வச்சிருச்சுங்க. வீட்டில் பாருங்கள் எல்லாம் அங்கங்கே போட்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பசங்களை விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கிச்சனில் இருந்தாலே போதும், இந்த மாதிரி தான் வீட்டை ஆக்கிடுவாங்க.
இருக்கிற எல்லா டாய்ஸையும் எடுத்து வெளியில் போட்டு நாஸ்தி பண்ணி வச்சிருச்சுங்க பிள்ளைங்க. ஸோ ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்படியே vlog-அ கண்டினியூ பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக லேப்டாப்பும் ஆன் பண்ணது அப்படியே இருக்குது. கதவு பின்னாடி வரைக்கும் பாருங்கள், எல்லாத்தையும் ஃபுல்லாக டாய்ஸாக இறச்சி வச்சிருச்சுங்க பசங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜன்னலில் இருக்கிற டாய்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜன்னலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டாக இந்த மழைக்கு விண்டோ திறந்து இருந்தது இல்லையா. ஸோ அப்போ மழை பெஞ்ச டைம் லாஸ்ட் மந்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திறந்து இருந்தது. அந்த டைமில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி அப்படியே பாசி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட்டு நான் விண்டோவிலேருந்தே க்ளீன் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலாம் இந்த ரூமை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ஒட்டடை இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த பெயிண்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக முதல் தட்டி எடுத்துக்கிறேன், ஒட்டடைலாம் தட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஜன்னல்லையும் பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் நமக்கு தட்டுறதுக்கு இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மஸ்கிட்டோ நெட்டு இதெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா வீட்டில். ஸோ அந்த மஸ்கிட்டோ நெட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம வீட்டில் சீலிங்கில் ஒட்டடை குச்சி வச்சு நம்ம எடுத்துருவோம். ஆனால் இந்த மாதிரி ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்பியில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பெயிண்ட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. பசங்களும் எல்லாம் 2 பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தானே டாய்ஸ் எல்லாம் கொட்டினாங்க. ஸோ டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ரூம் அதனால் ஈஸியாக ஒரு 1/2 an hour நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ரூம் பாருங்கள். இப்போ நம்ம முட்டை மிட்டாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே வந்திருந்தது. நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணும்போது நான் சேனலில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஆப்பம் ரெசிபி வித் தேங்காய் பால் சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பசங்க டிஸ்டர்ப் பண்ணி அந்த ரூமை க்ளீன் பண்ண போயாச்சு. ஸோ பசங்களுக்கு அடுத்து நான் ஆப்பம் சாப்பிட கொடுத்துட்டு இப்போ என்னோடய டின்னர் ஆப்பம் வித் தேங்காய் பால் கூடவே சக்கரை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைட்டான டின்னர் ரெசிபி இது. ஸோ இந்த டின்னர் vlog இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.